நாதாரி விஜய் போன்ற கூத்தாடிகள் திரைப்படங்களை முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு பயம் இருக்குது. அதன் பிறகு விஜய் நம்ம நாதாரி பீஸ்ட்ன்ற ஒரு படத்தில் முஸ்லீம்களை மறுபடியும் தீவிரவாதியாக காட்டணும். தடா சட்டம் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான். தடா சட்டத்தை முஸ்லீம்கள் மீது பிரயோகப்படுத்தியது காங்கிரஸ் ஆட்சி தான். கைது செஞ்ச உடனே அந்த நபருடைய வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்குது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திமுக போன்ற மாநில கட்சிகளோ இது தவறுன்னு சொல்லி பகிரங்கமாக இந்த மாதிரிலும் பெரிய அளவுக்கு பேசப்படுற பொருளாக கொண்டு வந்ததே இல்லை. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் முஸ்லீம்களை கைது செய்யப்பட்டாங்க. அந்த வழிபாட்டு தளத்தை இழந்த பிறகு நாங்கள் எதிர்த்து போறோம்னா நாங்கள் தடா படா போன்ற கொடும் சிறைகளில் அடைக்கப்பட்டதும் நாங்கள் தான். காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. இஸ்லாமிய மக்கள் இந்தியா முழுக்கும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போறதுக்கான காரணம் வேற வழி இல்லாம அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 100 விழுக்காடு காங்கிரஸ் மீது உள்ள பாசம், காங்கிரஸ் தான் வந்தாகணுன்ற வெறியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எவனுக்குமே இல்லை. சில பேர் அந்த கட்சியில் இருக்கிற நாதாரிகள் சில பேர் இருக்கலாம். அதில் மதசுதம் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது உண்மைதான். அது அமெரிக்க நாதாரி நீ சொன்ன நான் அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலஸ்தீனில் குழந்தைகள் மருத்துவமனையில் குண்டு வீசி கொள்றான், அதுக்கு நீ ஆயுதங்களை கொடுக்குற இஸ்ரேலுக்குன்னும் போது நீ என்ன இங்கே விலக்கு பிடிக்கிறேன்னு கேட்குறேன் நான். தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் பிபிசி, அதாவது சர்வதேச அளவில் ஒரு முன்னணி ஊடகமாக இருக்கக்கூடிய பிபிசி இந்திய முஸ்லீம் ஆகிய நாங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் நிலை என்னவா இருக்குது, சமூக நிலை என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி போட்டிருந்தாங்க. அதில் பல கேட்டகரியில் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரியுடைய நோக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்திய முஸ்லீம்கள் பல பேர் மத ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது தான் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. இங்கே கேள்வி என்னன்னா, வெறும் இந்த 10 ஆண்டு கால பாஜக அரசுல தான் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்களா, அல்லது சுதந்திரம் அடைந்த பிறகு இதுதான் என்னுடைய நாடுன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களின் நிலை இந்தியாவில் எப்படியாக இருந்ததுன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். நிச்சயமாக கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆண்டுட்டு இருக்கு. இருக்கும்போது கொஞ்சம் அந்த அட்ராசிட்டி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. பாஜக இல்லாத போது காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்த அட்ராசிட்டி இல்லையானா இருந்தது. இப்போ பாகல்பூர் படுகொலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கலவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புத்தகங்களை படித்தாவே புல்லரிக்கும். அந்த மாதிரி கொடுமையான ஒரு தாக்குதல் பாகல்பூர் 1985 நடந்தது. அது மீரட் கலவரம், மும்பை கலவரம், குஜராத் 89 கலவரம், இப்படி பல கலவரங்கள் காங்கிரஸ் ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்துட்டு தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இப்போ பாஜக வந்த பிறகு தான் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஆனால் பாஜக வரத்துக்கு முன்னாடி அப்படி தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோ கலவரங்கள் நாடு முழுக்க நடந்தும்போது கூட இஸ்லாமியர்கள் எதிர்த்தாக்குதல் எதுவுமே பண்ணலை. அரசும் அந்த கலவரங்களுக்கு காரணமானவர்களை கைது பண்ணுறதோ, அவங்கள தண்டிப்பதோ, அவங்கள சிறையில் அடிப்பதோ இல்லை. அதாவது கலவரம் நடக்க அந்த நேரத்தில் கைது பண்ணுவாங்க. ஆனால் அது முஸ்லீம்கள் பெரும் வாரியான மக்கள் கொல்லப்படுவாங்க, முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கும், முஸ்லீம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருப்பாங்க. அதுக்கு உண்டான நிவாரணங்கள் எந்த அரசுகளுமே தொடர்ந்து கொடுத்ததில்லை, இதுவரையிலும் கொடுத்ததில்லை. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நவம்பர் கலவரம் நடந்தது. கலவரத்தில் கூட 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, இஸ்லாமியருடைய சொத்துக்கள்லாம் சூறையப்பட்டது. அன்றைக்கு திமுக அரசு தான் இருந்தது. அந்த திமுக அரசு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஒரு நிவாரணமோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கவே இல்லை. அவங்க அதை மீறி அவங்க அந்த கலவரம் செய்த காவல்துறையும் கலவரம் செய்த அரசு பாஜக பக்கம் தான் திமுக அரசே நின்றுது. பாஜக அரசு இல்லை, சாட்சா திமுக அரசு தான். திமுகவே அப்படி தான் நின்று இருக்குது. இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு சில இடங்களில் முஸ்லீம்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க. எப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனே மும்பையில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலவரம் சம்மந்தமாக விசாரணை அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா, சுமார் 2000-3000 முஸ்லீம்களுக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அது கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையை தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் இந்த கலவரத்துக்கு மூல காரணம் பாஜகவினுடைய தலைவர் முண்டேவும் பால் தாக்கரேயும் தான் இதுக்கு தளபதிகளாக இருந்து செயல்பட்டாங்க இந்த கலவரத்துக்கு அப்படின்னாங்க. ஆனால் அந்த கலவரம் காரணமாக யாரையுமே கைதும் பண்ணல, யாரையுமே நீதி முன் நிறுத்தலை, யாரையுமே தண்டிக்கலை, யாரையுமே சிறையில் இல்லை. புரியுதுங்களா?
இதுதான் ஒரு அவன் அவ்வளோ பேர் கொல்லப்பட்டதுக்கு யாருமே உண்டான குற்றவாளிகளாக அவங்க இல்லை. ஆனால் அதன் பிறகு என்னாச்சு, அங்கே பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்தாக்குதல் பண்ணாங்க. அந்த குண்டுவெடிப்பு, மும்பை குண்டுவெடிப்புன்னு சொல்லி எல்லா திரைப்படங்களும் பாருங்கள், மும்பை குண்டுவெடிப்பே எடுப்போம். எல்லா திரைப்படங்களும் மும்பை குண்டுவெடிப்பான். ஆனால் அந்த குண்டுவெடிப்புக்கு காரணமான அந்த கலவரத்தை பற்றி எவனுமே தொடங்க மாட்டான். ஒன் சைடு குண்டுவெடிப்பை எடுத்து மேற்கொண்டு முஸ்லீம்களை ஒரு பயங்கரவாதி மாதிரி காட்ட தான் துடிக்கிறானுங்க தவிர ஊடகங்கள், இந்த மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய சினிமா துறையெல்லாம். ஆனால் அந்த கலவரங்கள், அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த வேனுக்கு போய் அவங்க வைக்கல. அவங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க, அரசு எந்த நிவாரணமும் இல்லை, பாதிப்பை ஏற்படுத்தவும் நல்லா சந்தோஷமாக இருக்கான், பாதிப்பை ஏற்படுத்தியும் கைது செய்யப்படல. நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து தந்தை இழந்த குடும்பம் இருக்குது, தனையனை இழந்த குடும்பம் இருக்குது, தாயை இழந்த குடும்பம் இருக்குது, தங்கை சகோதரியை இழந்த குடும்பம் இருக்குது, சொத்துக்களை இழந்த குடும்பம் இருக்குது. இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு தான் அந்த குண்டுவெடிப்பை நடத்தினாங்க. இதுதான் ஃபேக்ட். பட் அதுக்கு என்ன பண்ணுது அரசாங்கமும், அதுக்கு ஒரு முலாயம் பூசப்பட்டு, அப்போ தாவூத் இப்ராஹிம் பேரை இதை சேர்த்தா தான் இது வந்து இந்த கேஸுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக கொண்டு போக முடியும்னு சொல்லி தாவூத் இப்ராஹிம் உள்ள நுழைச்சி, புரிஞ்சுங்களா, தாவூத் இப்ராஹிம் நுழைச்சி அந்த வழக்கை வந்து ஒரு பிரம்மாண்டமான வழக்குன்னு சொல்லி போட்டு குறைஞ்சது 200 பேருக்கு மேலே கைது பண்ணுறான். அந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு 5-6 பேருக்கு தூக்கு கொடுத்தான். உங்களுக்கு தெரியும், யாக்கூப் மேனன் கூட தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாங்க. சில பேர் என்கவுண்டர் பண்ணுறான், அந்த வழக்கு சம்பந்தமாக என்கவுண்டர் பண்ணுறான். இன்ன வரையிலும் குறைஞ்சது 100 பேருக்கிட்ட 25-30 ஆண்டுகள் கழித்து கூட இன்னும் கூட சிறையில் இருக்காங்க. ஆனால் அந்த குண்டுவெடிப்பில் இறந்து தான் அரசு சொல்லப்பட்ட தகவல்னு பார்த்தீங்கன்னா 260 பேரோ 230 பேர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடித்த உடனே நடந்த கலவரத்தின் போது 3000 பேருக்கு மேலே இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு நான் சொல்லலை, அப்துல் ரஹீம். இந்தியா முழுக்க சொல்கிறீங்க? அந்த கலவரத்தில் மட்டும், அந்த மும்பை கலவரத்தில் மட்டும் 3000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் என்று நான் சொல்லலை, அப்துல் ரஹீம். ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கை சொல்லுது. ஆனால் அரசாங்கம் மறைச்சிருக்காங்க 200 பேர் மட்டும்தான் கொல்லப்பட்டாங்கன்னு. இல்லை, குண்டுவெடிப்பில் வந்து 260 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கை என்ன சொல்லுது, 3000 முஸ்லீம்கள் இந்த கலவரத்தில் கொல்லப்பட்டாங்க. ஆனால் அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்பில் தான் 260 பேர் 230 பேரை கொல்லப்பட்டாங்க. ஆனால் அந்த 230 பேர் கொல்லப்பட்டதுக்கு 200 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டாங்க. அது தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் கொடுத்தா அந்த வழக்கு, அதாவது குற்றம் செஞ்சது தவறு தான், அது வரவேற்கக்கூடிய விஷயம் இல்லை. குண்டு வச்சது தப்பு தான். ஆனால் அது உணர்ச்சியின் வேகத்தில் நடந்த ஒரு சம்பவம். என்னை அடிச்சிட்டாங்கன்னும் போது அரசோ யாருமே நிவாரணம் வழங்கணும் போது எதிர்த்தாக்குதல் வந்து இயல்பு தானே. நீங்கள் ரோட்டில் போகிற ஒரு மிருகத்தை நீங்கள் தட்டினீங்கன்னா கூட அது கோபம் வந்து திருப்பி தாக்க இல்லையா, அந்த மாதிரி கோபம் வந்து திருப்பி தாக்கினது தான் அந்த நிகழ்வுகள். இதுக்கு இந்த சமூகம் இன்ன வரையும் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும், பாபர் மசூதி இடிக்கு பிறகு தான் வந்து தடா என்ற ஒரு கொடுஞ்சட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தது. 13,000 வழக்குகள், 13,000 வழக்கு, 60,000 பேர் இந்தியா முழுக்க கைது செய்யப்படுறாங்க. அதில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான். பெரும்பாலும் சிறுபான்மை என்ன இருக்கு அந்த வழக்கில். 13,000 வழக்குகள், 60,000 பேர் கிட்ட கைது செய்யப்படுறாங்க. எல்லாருமே 10 ஆண்டு 15 ஆண்டு இருந்து, இப்போ நானே 14 ஆண்டு இருந்துட்டு விடுதலை ஆனவங்க தானே, இருந்து விடுதலை ஆனவங்க இன்னும் கூட விடுதலை ஆகாமல் சிறையிலேயே கூட இருக்காங்க பல பேர். அந்த தடா சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி தான். தடா சட்டத்தை முஸ்லீம்கள் மீது பிரயோகப்படுத்தியது காங்கிரஸ் ஆட்சி தான். புரியுதுங்களா? இப்படி இந்த கொடுமைகள்லாம் நடந்துட்டு தான் வந்தது. இது எல்லாமே காங்கிரஸ். நான் சொல்கிறேன், பிஃபோர் பிஜேபி ரூலிங் வரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். அதாவது வாஜ்பாய்க்கு முன்னாடியும் வாஜ்பாய்க்கு முன்னாடி தான் காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்தது. அதன் பிறகு தான் வாஜ்பாய் ரூலிங்கில் வந்து 2002 வந்து இதில் வந்து குஜராத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் இஸ்லாமியர்கள் வந்து பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டதாக வந்து இதே பிபிசி ஆவணப்படத்திலே டாக்குமெண்ட்ரியே வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதன் பிறகு பாஜக இன்று 2014, 2019, 2014க்கு பிறகு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக ஆட்சியில் முஸ்லீம்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா, சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு நீதி வழங்குறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு குஜராத்து, மத்திய பிரதேசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவல் இந்திய அரசியல் ஐபிசி அடிப்படையில் என்ன பார்க்கணும், ஒருத்தரை கைது பண்ணுவாங்க, கைது பண்ணி அவன் மீது குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. நீதிமன்றத்தில் அவன் சமர்ப்பித்த அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆதாரங்கள்லாம் இருந்தால் அதன் பிறகு தான் தண்டிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் கைது செஞ்ச உடனே அந்த நபருடைய வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்குது.
இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க? சரி, பாஜக மாநில அரசு இப்படி செய்யுது. இதில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது எந்த திமுக போன்ற மாநில கட்சிகளோ இது தவறுன்னு சொல்லி பகிரங்கமாக இந்த மாதிரிலையும் பெரிய அளவுக்கு பேசப்படுற பொருளாக கொண்டு வந்ததே இல்லை. அதாவது இந்திய அளவில் இந்தியாவில் கொண்டு வந்தது இல்லை. அதாவது நான் சொல்லுவேன், பாஜக இதை செய்யுது, அட்ராசிட்டி பண்ணுது, முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணுது. இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே இந்த விஷயத்தை பெரிய விஷயமா ஆக்கி பேசுறதே இல்லை, பேசு பொருளாக கொண்டு போகிறதே இல்லை. ஆனால் இங்கே ஒரு கேள்வி இருக்குது சார், நீங்களே சொல்லுங்க, காங்கிரஸ் ஆட்சியிலும் இதில் நடந்திருக்குன்னு. அப்போ எனக்கு என்ன கேள்வினா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மதவாத சிந்தனையில் இருக்கிறாங்களா, இல்லை ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்லையும் இருக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் வருது இல்லை, அப்படி காங்கிரஸ் கட்சியில் நம்ம இப்படி பார்க்கணும் இல்லை? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுக்கு முன்னாடி தேவகவுடனுடைய மகன் குமாரசாமி கர்நாடக முதல்வர் அவர் சொல்கிறாரு, வருஷத்துக்கு 60% IAS IPS ஆஃபீஸர்கள் ஆர்எஸ்எஸ் உருவாக்கி ஊடுது அப்படின்னு. இப்போ அது அதிகார வட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, அது காங்கிரஸ் ஆளட்டும் பாஜக ஆளட்டும் யார் ஆளட்டும், அதிகார வட்டத்தில் யார் இருக்காங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சாருன்னா அவருடைய அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டலாம், இல்லை சட்டம் ஒழுங்கு கெடுக்கலாம். ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சா வேணும்போது, ஒரு எஸ்பி நினைச்சா, ஒரு கமிஷனர் நினைச்சா, ஒரு டிஜிபி நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும் இல்லைங்களா? அப்போ நிரபராதிகள் கூட குற்றவாளிகள் ஆக்கப்படுவாங்க, குற்றவாளிகள் கூட நிரபராதிகள் ஆக்கப்படுவாங்க. உதாரணத்துக்கு RN ரவி இருக்கார், ஆளுநராக இருக்காரா இல்லைங்க? RN ரவி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய 35 வருஷம் சர்வீஸ் போலீஸில் இருக்கார். அவர் இன்னைக்கு சொல்கிறார், நான் RSSன்றாரு. சொல்கிறாரா இல்லையா? நான் RSS உடைய முக்கியமான நபர் நான் அப்படின்றார். நான் RSSன்னு சொல்வதில் எனக்கு பெருமைன்னு சொல்கிறாரு. அப்போ இவருடைய 35 ஆண்டுகால அந்த அரசு பணி அந்த இந்த காவல்துறை அதிகாரத்தில் இருந்தவர், சாதாரணமான ஒரு கான்ஸ்டபிள் SI-யாக இருந்தவர் இல்லை. எடுத்தோடனே SP IPS முடித்தோடனே டைரெக்டாக SP ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆகும். அப்போது இவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு எத்தனை பேரை நிரபராதிகள் குற்றவாளிகள் ஆக்கியிருப்பாங்கன்றது கொஞ்சம் அப்படி நினச்சி பாருங்க நீங்கள். அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு ரிட்டையர்டான பிறக்கே இந்த வெறி இருக்குன்னு சொன்னால், அவங்க இளைஞர்களாக இருக்கும்போது எந்த அளவுக்கு வெறி முஸ்லீம்களுக்கு இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது போல் பல 100 பேர் பல 1000 பேர் இன்னைக்கு கூட RSS அப்படி உருவாக்கி விட்டு வச்சிருக்கு. அதை தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியிலும் இந்த மதவாத சிந்தனை இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் சொல்கிறேன். அப்போது இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் RSS ஆரம்பத்திலேருந்து ஊடுருவிச்சு. ஏங்க, பாபர் மசூதி காங்கிரஸ் கட்சி நினச்சிருந்துன்னா பாபர் மசூதி இடிக்கிறது தடுத்து இருக்கலாம்ல. காங்கிரஸ் கட்சி நினச்சிருந்தேன்னா லோக்கல் போலீஸு, அது உத்தரப்பிரதேஷ் கல்யாண் சிங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி தான் இருந்துச்சு. நானும் சொல்றேன், உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆட்சி இருக்கு. நீங்க மத்தியில் ராணுவம் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு மாநில காவல்துறை ஒரு விஷயத்தை சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுனா சென்ட்ரல் போஸ்ட்டை இறக்கலாம் இல்லையா? போஸ்ட்டை இறக்கி தடுக்கணும்னா 5 நிமிஷம் வேலை. ஒரே ஒரு உத்தரவு கிளம்பி தடுத்திருக்க போறாங்க இல்லைங்களா? அப்ப நிறுத்திருக்க முடியுமா? அந்த நிறுத்திருக்க முடியும். காங்கிரஸ் அதை நிறுத்தலை. புரியுதுங்களா? காங்கிரஸ் அந்த உடைக்காமல் தடுத்திருக்கலாம். அப்போ காங்கிரஸிலும் RSS நிறைய பேர் இருக்காங்க, RSS சித்தாந்தவாதிகள் இருக்காங்க. ஆனால் சார், ஒரு கேள்வி இருக்குல்ல சார், இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டா இதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன நடந்திருக்கும்னு நிச்சயமாக உளவுத்துறை ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் அதையும் மீறி இடிக்க அனுமதிச்சாங்கன்னா அப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுதான், அதாவது உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இப்படி அதாவது ஒரு கால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டோன்னா நாடு முழுவதும் கலவரம் வரும், அப்படின்ற தாக்குதல் நடக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தடா என்ற ஒரு கொடுஞ்சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. அப்போ மீறி இதில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள கைது பண்ணணும். அப்போ அதில் எல்லாருமே முஸ்லாமியர்கள் தானே கைது செய்யப்பட்டாங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தடா கைதி ஒருத்தன் இருப்பானா? இருக்க மாட்டான். பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் முஸ்லீம்களை கைது செய்யப்பட்டாங்க. அப்போது ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தை இழந்தது நாங்கள் தான். ஆனால் இழந்தது நாங்கள் தான். அந்த வழிபாட்டு தலத்தை இழந்த பிறகு நாங்கள் எதிர்த்து போகிறோன்னா, நாங்கள் தடா பொடா போன்ற கொடும் சிறைகளில் அடைக்கப்பட்டதும் நாங்கள் தான். இது சாட்சாத் பாஜக ஆட்சியில், பிஜேபி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது, சொல்லாமல் மறைக்க முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் புலி வேஷம் போட்டு அலையலாம்.
என்னன்னு சொன்னால் இன்றைக்கி பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் சட்டத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி முஸ்லீம்களை எப்படி வேணாலும் தண்டிக்கலான்ற ஒரு நிலை இருக்குது இல்லை பார்த்தீங்களா. இதனால் வந்து நாசம், அதாவது எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படின்ற பார்க்குற நிலை தான் இஸ்லாமியர்கள், இந்திய இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதனால தான் பிபிசி வந்து இந்திய இஸ்லாமியர்களை பற்றி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அப்போ வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து இந்தியா முழுக்கும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போகிறதுக்கான காரணம் வந்து வேற வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது 100 விழுக்காடு வேற வழியில் ஆப்ஷனே இல்லை. காங்கிரஸ் மீது உள்ள பாசம், காங்கிரஸ் தான் வந்தாகணுன்ற வெறியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எவனுக்குமே இல்லை. சில பேர் அந்த கட்சியில் இருக்கிற நாதாரிகள் சில பேர் இருக்கலாம். எதிரின்னா துரோகி, வேற வழி இல்லை, மூணாவது யாரும் இல்லை அகில இந்திய அளவில். இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம பார்க்கும்பொழுது சின்ன சின்ன குழந்தைகள் வந்து அவங்க கூட படிக்கிற மாணவர்களாலேயே பல பேர் டிஸ்கிரிமினேஷன் ஆக்கப்பட்டிருக்காங்க, பாகுபாடெல்லாம் பார்க்கப்பட்டது, அவங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாகவும் பாகுபாடு பார்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வட இந்திய மாநில மக்களுமே இந்த மதவாத சிந்தனையில் அதிகமாக ஊறி போயிருக்காங்களா, இல்லை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் மதவாத சிந்தனையில் எந்த மக்களும் வந்து பிறக்கும்போது ஊறுறது இல்லைங்க. அது என்னன்னு சொன்னால் RSS சாகா பயிற்சியில் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, முஸ்லீம் எதிர்ப்பு, முஸ்லீம் எதிர்ப்பு, முஸ்லீம் எதிர்ப்பு. இதை தவிர வேறு எந்த பயிற்சியும் அவங்க சாகா பயிற்சியில் கொடுக்குறதில்லை. உடல் ரீதியான எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. அது தவிர்த்து அவங்க பாடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான், முஸ்லீம்கள் துரோகிகள், முஸ்லீம்கள் துரோகிகள், இந்த ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறாங்க. அதே படித்து 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 அவன் வந்து ஒரு நிலைக்கு வரும்போது அவன் குழந்தைகளுக்கு அதுதான் ஊட்டுறான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரதம மந்திரி உத்தரப்பிரதேசில் போய் உங்களுக்கு ஒரு அவுரங்கசீப் இருந்தால் எனக்கு ஒரு சிவாஜி இருக்க மாட்டாரான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவுரங்கசீப் செத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 600-700 ஆண்டுகள் இருக்குது. அவருடைய மண்ணில் எதுவுமே இருந்திருக்காது, எல்லாமே போச்சு இல்லைங்களா. சரி, அவுரங்கசீப் வந்து கோயில்கள் இடித்தார், அந்த இடத்துல மசூதியில் கட்டினார், இது முழுக்க ஹம்பக், அதாவது ஒரு பொய்யான கற்பனை கதைகள் தானே தவிர நிஜம் அல்ல. அவுரங்கசீப் செஞ்சது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சனாதன விஷயத்தில், அதுவும் குறிப்பாக வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் விஷயத்தில் தான் கடுமையை காட்டினார். மீறி உடன்கட்டை ஏறினா சிரசேதம் பண்ணார். அது மட்டும்தான். அதாவது இந்து மத விஷயங்கள், சனாதன விஷயத்துக்குள்ள முகலாய மன்னர்கள் யாரும் உள்ளே போகல. அதெல்லாம் வந்து ராஜகுருமார்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க தான் அதை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த உடன்கட்டை ஏறுற விஷயத்தில் அவுரங்கசீப்பெல்லாம் கடுமையாக இருந்தார். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திப்பு சுல்தானெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்பக இதில் வந்து வரிகட் அந்த விஷயத்தில் கடுமையை காட்டினார் அவர். அந்த சனாதன விஷயத்துக்குள்ள, அதாவது மாற்று மத கலாச்சார பண்பாட்டு விஷயத்துக்குள்ள நுழைஞ்சது. அப்படி பார்த்தா பிரிட்டிஷ்காரங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. இல்லை, நிறைய பண்ண. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கடுமையை காட்டினாங்க. அப்போ வந்து அதிகமாக இருந்தது இந்த உடன்கட்டை ஏறுதல்லாம். வந்து பார்த்தீங்கன்னா இளைய வயதில் செத்துட்டா கூட அந்த அந்த இளம் வயது மனைவியை வந்து தீயிட்டு கொடுத்ததெல்லாம் அதிகமாக இருந்தது முகலாய மன்னர்கள் காலத்தில். அது முகலாய மன்னர்கள் தான் அதுக்கு விதை போட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார், இந்த வலதுசாரி தரப்புலேருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, இந்த உடன்கட்டைன்ற விஷயமே வந்ததுக்கான காரணம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து சின்ன பசங்களை வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் வந்து பெற்றோர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்கள வந்து உடன்கட்டையை ஏறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மித்து வந்து சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நீங்கள் சொல்கிற கருத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாஜகவில் இருக்கிற நாராயண் திருப்பதி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். முகலாய மன்னர்கள் வந்து போரில் இறந்துட்டாங்கன்னா அவங்க மனைவிகள்லாம் தூக்கிட்டு போனாங்க, அதுக்கு பிறகு தான் உடன்கட்டை ஏறுதல் வந்ததுன்ற மாதிரி போட்டிருந்தார். உண்மையிலே என்னன்னு சொன்னீங்கன்னா, மகாபாரதம் நாங்கள் எழுதலை, சனாதனவாதிகள் நீங்கள் தான் எழுதுனதோ அது ஏதோ வந்ததோ அப்படி ஏதோ இருக்கட்டும். மகாபாரதம் உருவானது எப்போ? முகலாய காலத்துலன்னு சொன்னா யுக காலத்தில் சொல்லுவாங்க. முகலாய மன்னர்கள் வந்த பிறகு எழுதுனதில்லை. அப்போது நீங்கள் மகாபாரதத்தில், அதாவது வலதுசாரிகள் சொல்கிறதையும் விட்டுடுங்க, நான் சொல்கிறதையும் விட்டுடுங்க. மகாபாரதத்தில் ஒரு சப்ஜெக்ட் வருது, அதாவது பஞ்ச பாண்டவர்களின் வாங்க இல்லையா. அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய தந்தையான பாண்டு இருக்கார்ல, அவருக்கு 2 மனைவி. ஒன்று குந்தி தேவி, இன்னொன்று மாதுரி. 2 மனைவி அவருக்கு. அப்போது பாண்டு வந்து காட்டுக்கு போகிறார்.
காட்டுக்கு போய் தவம் இருந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். போகும்போது அப்போது தான் வந்து குந்தி தேவிக்கு எப்படி குழந்தை பிறந்தது, மாதுரிக்கு எப்படி குழந்தை பிறந்ததுன்ற அது வரலாறு, அது நம்ம பேசக்கூடாது, அது வரலாறு, அது வேறு விஷயம் இல்லைங்க. அந்த நேரத்தில் ஒரு முனிவர் சல்லபத்தில் இருக்கார். அதாவது அவர் உறவு கொண்டுட்டு இருக்கார். அதாவது ஒரு பறவை வேஷத்தில் உறவு கொண்டுட்டு இருக்கார். உடனே பாண்டு தன்னுடைய அம்பை எடுத்து பறவையை வந்து கொன்னுறார். கொன்னும்போது அந்த முனிவர் வந்து அப்போது உருவம் மாறி வந்து என்ன சொல்கிறார், நான் என் மனைவியோடு உல்லாசமாக இருக்கும்போது நீ என்னை கொண்டுட்ட, மாறுவேடத்தை நான் உல்லாசமாக இருக்கும்போது நீ என்னை கொண்டுட்ட இல்லையா, அதனால் நான் ஒரு சாபம் விடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சாபம் விட்டுட்டு செத்துறார். யாரையா அந்த முனிவர் செத்துறார். முனிவர் செத்துட்டு அவர் சில சாபமெல்லாம் விடுறார், என்னென்னவோ சாபம் விடுறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சாபத்தின் அடிப்படையில் யார் கூடுனாலோ, யார் பாண்டு யார் கூட கூடுறாரோ அன்னைக்கு இறந்துடுவார். அதேமாதிரி அவர் கூடுறாரு, இறந்துடுறார். பாண்டு இறந்த உடனே, யார் பஞ்ச பாண்டவர்களுடைய தந்தையாக பாண்டு இறந்த உடனே அப்போது உடன்கட்டை ஏற விஷயம் அதில் வருது. அந்த ரெண்டு மனைவிகள் அப்போ மாதிரி சொல்கிறேன் நான் ஏறுறேன்னு, இது குந்தி சொல்லுது நான் ஏறுறேன்னு சொல்லி, மாதிரி சொல்லுது நான் ஏறுறேன்னு சொல்லு. அப்போ என்ன சொல்கிறாங்க, 5 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்டன்னு குந்தி தேவிகிட்ட ஒப்படைச்சிட்டு மாதிரி உடன்கட்டை ஏறுது. இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போது வலதுசாரி சித்தாந்தவாதிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, முகலாய மன்னர்கள் வந்த பிறகு தான் இந்த உடன்கட்டை ஏறுதலே இருந்ததுன்னு. இது எவ்வளோ அப்பட்டமான பொய்ன்றது, ஹம்பக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சரி, இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ முகலாய மன்னர்களை பற்றி பேசினால இந்தியாவை, இந்த நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும், இந்திய நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அந்நிய படையெடுப்புன்றது முகலாயர்கள், சுல்தான்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் இத்தனை பேரும் வந்திருக்காங்க. இதில் கடைசியாக இந்தியா வந்து பாதிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டால் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில். ஆனால் அந்த பிரிட்டிஷை பற்றியோ அதிகமாக பேசாமல் எதனால் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் முகலாயர்களை பற்றி, இல்லை அவுரங்கசீப்பை பற்றி, இல்லை பாபரை பற்றி இது அதிகமாக வந்து பேசப்படுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகள் வந்து ஆங்கிலேயர் கூட அதாவது ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இருக்காங்க, பிராமின்ஸ் தான் ஆர்எஸ்எஸ் உருவாக்குறது, பிராமின்ஸ் தான். அவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னு சொன்னால் யார் ஆடுறாங்களோ அவங்க கூட இருப்பாங்க. முகலாய மன்னர்களை எந்த பிராமணனும் எதிர்க்கலை, ஆதரிச்சுருந்தா கூட தான் இருந்தான். அவங்களுக்கு என்ன தேவையை செஞ்சு கொடுத்துட்டு என்ன பெறணுமோ பெற்றுட்டு இருந்தான். அதேமாரி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலேயும் கூட சப்தகிரிகளா வந்து அங்கங்கே அவங்க இருந்தாங்க. அது என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. எதிர்த்து போகிறான்னு ஒரு வரலாறே இல்லை. இன்றைக்கி இந்த ஆட்சி நடக்கும்போது கூட இவங்களுடைய அதிகாரம் தான் இருக்குது. அதனால தான் பாருங்கள், அவங்க அதிகாரத்தில் எப்போவுமே அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அது மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் அரசு செஞ்சாலும் அது சரின்னு சொல்லி வாதாடுவாங்க. இன்றைக்கி கூட அப்படி தான் வாதிட்டு இருக்காங்க. இப்போ நீட்டு விஷயம் வந்து மக்களுக்கு எதிரானதுன்னா எந்த ஒரு ஆர்எஸ்எஸ் காரணம் சொல்லி இல்லை நீட்டு மக்களுக்கு எதிரானது இல்லை ஆதரவானதுன்னு தான் பேசுவோம். இருக்கா இல்லைங்களா? இதுதான் அவங்களுடைய சிம்பிள் லாஜிக். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த முகலாய மன்னர்களை அவங்க கரம் வைக்க வேண்டிய அவசியமே வந்து அந்த ஆரம்பத்தில் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உடன்கட்டை ஏறது விஷயத்தாக இருக்கட்டும். ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அப்போல்லாம் வந்து குலக்கல்வி எல்லாமே இருந்தது. முகலாய மன்னர் வருகைக்கு முன்னாடி குலக்கல்வி, வர்ணாசிரமம் எல்லாமே இருந்ததுனால அப்போது வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்லாத்தை நோக்கி அதிகமாக போனது வந்து முகலாயர்களுடைய ஆட்சியின் போது தான். அது வலதுசாரி சித்தாந்தம். ஏன்னு சொன்னால், முகலாயர்கள் ஆட்சி வராமல் இருந்தது தான் இந்த வர்ணாசிரமமோ அல்லது இந்த குலக்கல்வி போன்ற விஷயங்களோ நம்மளை விட்டு போயிருக்காது. அப்போ இவங்க வந்ததுக்கு பிறகு தான் இது போச்சு அப்படின்ற ஒரு கரம் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அதன் பிறகு வெள்ளைக்காரன் வந்து அதை அவன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டான். புரிஞ்சுங்களா? ஏன்னா ஒரு 800 ஆண்டுகள் ஆண்டாங்க இல்லையா, அந்த 800 ஆண்டுகள்ன்றது சாதாரணமானது இல்லை. அப்போ 800 ஆண்டுகள்ன்றது குறைஞ்ச ஒரு 10 தலைமுறைக்கு அவங்க ஆண்டு இருக்காங்க முஸ்லீம்கள். அப்போ அந்த 10 தலைமுறைக்கு வந்து அந்த சூழல்கள் வந்து மாறிடுச்சு அவங்களுக்கு. இப்போ கேள்வி கேட்க இறங்கிட்டாங்க எல்லாருமே. அப்படின்னும்போது அதன் பிறகு வெள்ளைக்காரன் வந்து அந்த ஒரு கரம் யாரோ எழுதி வச்ச புத்தகங்களை படிச்சுட்டு தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ், பாஜக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு இதுவை வந்து தீர்த்துக்கணும் இவங்க மூலிமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு செயல்ன்றாங்க. தாண்டி இன்னொரு கேள்வி, இப்போ இந்தியாவில் சிறுபான்மையினர் பார்த்தா முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜெயினர்கள், பார்சிகள், சமணர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னும் போது இதை குறிப்பாக முஸ்லீம்களை வந்து டார்கெட் செய்யறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா
இப்போ கிறிஸ்தவர்களும் சொல்லப்போனால் அவங்களும் ஒரு 3% மேலே இந்தியாவில் இருக்காங்க போது இஸ்லாமியர்கள் வந்து 2வது அதிகமான மதம் அப்படின்றதுனாலயா இல்லை என்ன காரணம்? ஏன் அப்படி கேட்கப்படுதுன்னா, இப்போ பாலஸ்தீன் போர் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க சூழலில் வந்து இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பெரிய அளவுக்கு ஒற்றுமை இல்லை அப்படின்னும் பொழுது, ஒருவேளை இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினா மற்ற இஸ்லாமிய நாடுகள் பேச மாட்டாங்கன்றதுனாலையும் இந்த முஸ்லீம் வெறுப்பு அதிகமாக பரப்பப்பட்டதா இந்தியாவில்? இது நீங்கள் அது உலக அளவே நம்ம பேசணும். ஏன்னு சொன்னால், முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்கும். முதல் உலகப் போர் நீங்கள் ஹிஸ்ட்ரியிலே வந்திருக்கோம். முதல் உலகப் போர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டினுடைய இளவரசர் செர்பியாவுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய புரட்சிப்படை அவரை சுட்டு கொண்டு வருது. அதை காரணம் வச்சு தான் முதல் உலகப் போர் ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த முதல் உலகப் போரினுடைய முடிவு என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, முதல் உலகப் போரினுடைய முடிவு என்ன ஆகுதுன்னா, இஸ்தான்புல் என்கின்ற அந்த இஸ்லாமிய பேரரசு இருந்தது இல்லையா, ஒட்டமன் பேரரசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டமன் பேரரசை வந்து சிதைச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த இஸ்லாமிய பேரரசு ஒரே நாடாக தான் இருந்தது. இன்னைக்கு துபாய், சவுதி, குவைத், ஈரான், ஈராக் இப்படி நாடுகள் இருக்கு இல்லையா, 50. அப்போ எல்லாமே ஒரே கட்டுப்பாடில் ஒரே தலைமையின் கீழ் இருந்தது. துருக்கியர்கள் ஆண்டுகிட்டே இருந்தாங்க. புரியுதுங்களா? அதுதான் துருக்கி. அப்போது அவங்க மீது தான் தாக்குதல். ஆனால் போர் ஆரம்பித்த காரணம் வேற. ஆனால் முடிவு வந்து இங்கே வந்து முடிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இப்போது பாலஸ்தீன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் உலக போரின் போது அந்த பாலஸ்தீன் பகுதிகளெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. யார்? பிரிட்டன். ஏன்னா போர் நடந்தது எங்கேயோ, ஆரம்பித்தது எங்கேயோ, பிரச்சனை யாருக்கோ. ஆனால் இவங்க என்ன பண்ணுறான், இந்த ஒட்டமான் பேரரசை அட்டாக் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பிடிச்சிட்டாங்க. இப்போ பாலஸ்தீனெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அவங்க கட்டுப்பாட்டில் வந்துச்சு. முதல் 2ஆம் உலக போர் ஆரம்பித்த நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஹிட்லர் வந்து தன்னுடைய ஐநா சபைக்கு எதிராக பேசினாப்புல. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒரு அயோக்கியன்னு நல்லவன் சொல்லுவோம், நானும் நல்லவன் சொல்லணுமா? எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு நல்லவனை அயோக்கியன்னு சொன்னால் நானும் அயோக்கியன்னு சொல்லணுமா? இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு சொன்னான். இதுதான் சொன்னான். யார்? ஹிட்லர் சொன்னால் 2ஆம் உலக போர் ஆரம்பிச்சு. ஐநாவை வந்து கட்டுப்பட மாட்டேன்றார் ஹிட்லர்னு சொல்லிட்டு 2ஆம் உலக போர் ஆரம்பிச்சு. ஆனால் 2ஆம் உலக போர் ஆரம்பித்த நோக்கம் ஹிட்லர்னா இருந்தாலும் அது முடிவு எங்கன்னா அந்த இஸ்லாமிய அரசுன்னு இருந்து பார்த்தீங்களா, அதை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு அப்போ உருவானது தான் துபாய், குவைத்து, இத்தனை நாடுகளும் உருவாச்சு தெரியுமா, இஸ்லாமிய நாடு எல்லாத்தையும். அதாவது அந்த நாட்டை வந்து அப்படியே அழிச்சிட்டான். அந்த இஸ்லாமிய பேரரசை அழிச்சிட்டு பல நாடுகளாக உருவாக்கிட்டான். யார்? உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிட்டு அந்த இடத்துல, அந்த பாலஸ்தீனில் பிடிச்சு வச்சிருந்த இடத்துலையே இஸ்ரேல் என்ற ஒரு இஸ்லாமியர்களுடைய பரம எதிரியான இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டையும் உருவாக்கி கொடுத்துட்டு 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் முதல் உலக போர், 2ஆம் உலக போர் முஸ்லீம்களால் உருவாக்கப்படல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இஸ்லாமிய பேரரசை அழிக்கணும்னு சொல்லி முதல் உலக போரும் 2ஆம் உலக போரினுடைய இறுதி முடிவு காட்டுது. அப்போ இஸ்லாமோபியான்றது அங்கிருந்து தான் தொடங்குச்சு. எல்லாமே அங்கேருந்து தான். இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ அங்கேருந்து தான் தொடங்குது. என்னன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வரையிலும் பார்த்தீங்கன்னா பல போர்கள் ஐரோப்பாவுக்கும் இந்த இஸ்லாமிய பேரரசுக்கும் பல போர்கள் நடந்தது. அந்த போர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை போர்னு நீங்கள் கேள்விப்பட்ட வரலாற்று நீங்கள் பார்த்து சிலுவை போர்னு. அந்த சிலுவை போர் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான போர்கள் நடந்திருக்கு. ஒரு போரில் கூட அவங்க தரப்பில் வெற்றி பெறல, எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன அப்போது ஐரோப்பாவே வந்து அதாவது இஸ்லாமிய பேரரசினுடைய கட்டுக்கோப்பில் தான் ஐரோப்பிய நாடுகளே இருந்த ஒரு வரலாறுலாம் இருந்திருக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அப்போ இவங்களை வந்து சிதைச்சாதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கனிம வளம் சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல், டீசல், ஆயில் எல்லாமே நமக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். இவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பேரரசாக இருந்ததுன்னா நம்மளால் இங்கே கிட்ட நெருங்க முடியாது அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் முதல் உலக போர், 2ஆம் உலக போர். புரியுதுங்களா? அதனுடைய முடிவு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எக்காரணம் கொண்டு இஸ்லாமியர்கள் ஒன்று கொடுங்க. இப்போ சதாம் ஹுசேனை எதுக்கு, சதாம் ஹுசேன் கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ராக்கெட் இருக்குது, ரேஞ்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போர் தொடுத்து ஒன்றுமே இல்லை. அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதா சொல்லி அமெரிக்கா போர் தொடுத்து ஒட்டுமொத்த அந்த நாட்டை சேதித்து சின்னாபின்னமாக்கி அந்த மக்களை கொன்று குவிச்ச அமெரிக்காவுக்கு என்ன தண்டனை? ஒன்றுமே இல்லையே. அது இல்லாமல் சதாம் ஹுசேனையும் பிடிச்சி அவனையும் தூக்கில் போட்ட இந்த நூற்றாண்டில், ஏதோ ஒரு நூற்றாண்டு இல்லை, நம்ம வாழக்கூடிய சமகாலத்தில் ஒரு தூக்கில் போட்ட ஒரு கொடூரம் நடந்ததா இல்லையா? ஏன்னு சொன்னால் யாருமே இன்னைக்கு என்ன ஆச்சு, நீங்கள் இந்த சவுதியில் எண்ணெய் வளமாக இருக்கட்டும், துபாய், கத்தார் எல்லா நாடுகளில் இருந்தாலும் அமெரிக்கன் டாலருக்கு தான் விற்பனை ஆகணும்.
அவங்களுடைய சவுதி டாலருக்கு விற்கக்கூடாது. ஸோ அது வெளிப்பாடு தான் இந்தியாவிலையும் அந்த இஸ்லாமிய வெறுப்புன்றது அதிகரிச்சிருக்குன்னு நம்ம எடுத்து. இது உலக அளவுக்கு பிரச்சனை, புரியுதுங்களா? இப்போ அதனுடைய ஒரு பிரதி தான் இங்கே நம்ம பார்க்கணும். இந்தியாவிலையும் இந்தியாவில் என்னன்னு சொன்னால் பாகிஸ்தான் ஒரு முக்கிய காரணம். இந்தியா பிளவுண்டும் போது பாகிஸ்தான் இந்தியானும் போது, ஆனால் அது இப்போ பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜின்னான்னு சொல்லுவாங்க. ஜின்னாவே இல்லை, நான் வேணா சத்தியமிட்டு சொல்லுவேன், முகமது அலி ஜின்னாவே இல்லை. ஆனால் ஜின்னாவை அப்படி பேச வச்சது யாருன்னா RSS தான், பார்ட்னர்கள் தான். அவங்க விரும்பினாங்களா RSS பாகிஸ்தான் விரும்பணும்? ஏன் சொன்னா இவங்க ஒன்னா இருந்தா நம்ம ஆட்சி அதிகாரத்தை நம்ம கொண்டு வர முடியாது, இவங்க பிரிஞ்சிட்டா தான் நம்ம நம்ம அதிகாரத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றாரு. எப்படின்னு சொன்னா நீங்க வரலாற்று ரீதியா பாருங்க, நான் சொல்றது பொய் இருந்ததுன்னா, முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவரை ஜின்னாவை நியமனம் பண்றாரு காந்தி. RSS என்ன பண்ணுது உடனே அந்த நேரத்தில் பேர் RSS இல்லைன்னா கூட இந்த சனாதனவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு மிகப்பெரிய கலவரம் நடத்தி பல்லாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க. அப்போ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. யார்? ஜின்னா. என்ன சொல்லி ராஜினாமா பண்ணுறார்? ஒரு சாதாரணமான ஒரு கட்சியினுடைய தலைவராக என்னை நியமனம் பண்ணதுக்கு என்னுடைய சமூகத்தை சேர்ந்த பல்லாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்கன்னா இந்த பதவி எனக்கு வேணான்றார். யார்? ஜின்னா சொல்கிறார். பதவியை திறக்கிறார். திறந்த உடனே ஜின்னா வேற எதுவுமே பேசல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா RSS என்ன பேசுதுன்னா, ஜின்னா தனிநாடு கோருறாரா? எப்படி? ஜின்னா தனிநாடு கோரிக்கை வைக்கிறாரா? இவர் காங்கிரஸ் வேணான்றாரு, காங்கிரஸ் கட்சி தலைவர் வேணான்றாரு, அப்போ இவர் தனிநாடு கேட்குறாரா அப்படின்னு கேள்வி வைக்கும்போது, அப்போ ஜின்னா கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் என்னன்னா, கேள்வியிலிருந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு பதில் தான். ஜின்னா கிட்ட அது ஒரு தன்மை இருக்குது. அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் உருவாச்சு தவிர, பாகிஸ்தான் உண்மையில முஸ்லீம்கள்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு தனியாக ஒரு நாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதே இல்லை, புரியுதுங்களா? அப்போ இந்தியாவுடைய சூழல் இப்படி இருக்குது. அப்போ பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே இவங்க பிரிச்சையும் கொடுத்துட்டு அந்த பாகிஸ்தானை ஒரு எதிரி மாரி இந்திய மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் இருந்தார். காங்கிரஸ் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, ஒரு எதிரி மாரி ஒரு சூழலை இந்திரா காந்தி ஆட்சியில் கூட சரி. இப்போ 75 பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சி பங்களாதேஷை பிரித்து முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் வெஸ்ட் பெங்காலை மேற்கு வங்கத்தை பிரித்து கொடுத்த வரலாறுலாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதன் பிறகு காஷ்மீர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறது, இவங்க இவங்களுக்கு வேணும்னு சொல்கிறது. இந்த விதமான ஒரு போராட்டத்தில் அவசரமாக அவன் என்ன பண்ணிட்டான், அந்த காஷ்மீரை ஆண்டு இந்த மன்னர் இந்தியா கிட்ட ஒரு ஒப்பந்தம், அதான் 371ன்றாங்களே, அந்த 71 ஒப்பந்தம் அடிப்படையில் அவர் இந்தியா கூட நாங்கள் இணைஞ்சிரோன்னு சொல்லி இவங்க எழுதி வாங்கிட்டு இந்தியா கூட இணைஞ்சாங்க. அதை இணையும்போது அதுதான் சொல்கிறோம், 371 ரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றியா ரத்துன்னு சொன்னாவே அந்த ஒப்பந்தம் செல்லுபடியே ஆகாது, ஏன்னா அது தனி நாடு ஆகிடும். ரத்து இல்லை, அதில் சரத்துகள் மாற்றிருக்காங்க. அந்த சரத்துகள் என்ன மாற்றிருக்காங்கன்னா, அங்கே வேறு யாரும் நிலம் வாங்க முடியாதுன்னு இருந்தது இல்லையா, இப்போ எல்லாரும் வாங்கலாம்னு சொல்லி. அதுவும் யாருக்குன்னா உங்களுக்கு எனக்கு போய் நிலம் வாங்குறது இல்லைன்றது தெரியும். அது உங்களுக்கு எனக்கு நிலம் வாங்குறதுக்காக இல்லை, பன்னாட்டு கார்பரேட் கம்பெனிகள் அங்கே நிலம் வாங்கணும். ஏன்னு சொன்னால் அங்கே காஷ்மீரில் லித்தியம் என்கிற அந்த ஒரு தாது பொருள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அது உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசுகள்கிட்டே அவ்வளோ அந்த தாது பொருள் இல்லையா, அங்கே அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. இப்போ கார்பரேட் கம்பெனிகளும் அதானி அம்பானிகளும் உலக கார்பரேட் கம்பெனிகளும் போய் அங்கே இடம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதனால தான் லடாக் மக்கள் அந்த 371 அந்த பிரிவை ரத்து பண்ண வரவேற்ற லடாக் மக்கள் இன்னைக்கு தொடர்ந்து 3 மாசமாக தொடர் போராட்டம் நடத்திட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி ஒரு வரலாறு. அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னும் போது இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானை வச்சு அந்த வெறுப்பு பிரச்சனை பண்ணி 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 இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த முஸ்லீம் வெறுப்புகளையும் அதிகரிச்சு. அது தாண்டி இன்னொரு கேள்வி இருக்குது சார். ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் இந்தியாவில் ஏதோ ஒரு அட்டாக் பண்ணும் பொழுதும் சரி, ஏதோ ஒரு போர் சம்பந்தமான விஷயங்கள் வரும்போதும் சரி, இந்திய முஸ்லீம்கள் தங்களோட தேசபக்தியை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய நிலைமை இருக்கா? ஏன்னா இப்போ இந்த பாலக்கோட்டில் அந்த புல்வாமா அட்டாக் நடந்தது, பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் ரோட்ல இறங்கி போராடினாங்க. இன்னும் சொல்ல போனால் சில காணொலிகள் முஸ்லீம்களே இங்கே இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுகிற மாதிரியான காணொலிகளும் பார்க்கப்படுது. அப்போ அந்த இடத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிறாரா அவங்க? பாமர மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம அப்படி பாகிஸ்தானை நம்ம எதிர்க்கலைன்னா நம்மளை தேச துரோகியாக காட்டிடுவாங்கன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து நானும் அப்படி இல்லை, என்ன இருக்கு உண்மை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். புல்வாமா தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது? இந்தியாவில் நடத்தப்பட்டது. நான் சொல்லலை. முன்னாள் அந்த நேரத்தில் ஆளுநராக இருந்த சத்யபால் சிங் மாலிக்கே சொல்லியிருக்கானா இல்லையா? என்ன சொல்லியிருக்கான்?
அதாவது புல்வாமா தாக்குதல் பாஜக மோடி திட்டமிட்டு நடத்தியது. 2019 வந்து தேர்தலில் அமோக வெற்றி பெறணுன்ற ஒரே காரணத்துக்காக நடத்தப்பட்ட தாக்குதல். 40 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது பாஜக, மோடி தான் காரணம்னு இன்ன வரையும் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த ரீபப்ளிக் டிவியினுடைய உரிமையாளர் அருணா கோசாமி என்ன சொல்கிறான், அவனை கைது பண்ணும்போது மகாராஷ்டிரா காவல்துறை அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது அவரும் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தாவும் கோசாமியும் பேசின இதுவே சாட்டே இருக்கு. ஜி இந்த வாட்டி மாபெரும் வெற்றி பெறுவார். எப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது, என்ன ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை காரணம் வச்சு பாகிஸ்தான் மீது அட்டாக் நடக்கும்போது, அட்டாக்கு பிறகு பாருங்கள் சாலிடாக 2019 ஜி வெற்றி பெறுவார். இப்படி கான்வர்சேஷனே 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு. இது நான் சொல்ல, இதெல்லாம் இது அப்படி இருக்கும்போது, ஆனால் அதை எப்படி அது பாஜக தனக்கு சாதகமாக்கி அது இராணுவ வீரர்களுக்கு கொண்டாங்க பாகிஸ்தான், இராணுவ வீரர்களுக்கு கொண்டாங்க பாகிஸ்தான் சொல்லி ஒரு சித்தாந்தம் உருவாக்கினா, இதுமாரி தான் வந்து அங்கே பார்டரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் ஒன்றா பாருங்கள், அந்த பார்டரில் இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடியில் வரும்போது பார்டரில் ஒரு பிரச்சனை நடக்கும். ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வை அங்கே திசை திருப்பதுக்காக. உண்மையிலே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மாநிலம் அளவுக்கு தான், பெரிய நாடெல்லாம் இல்லை. அது ஒரு 2 மாநிலம் சேர்த்த மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாடு கர்நாடகம் சேர்ந்து எப்படி எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் இருக்கும் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு, மக்கள் தொகையும் அவ்வளோதான் இருப்பாங்க. அதை பூச்சாண்டி காட்டி அதை விட பன்மடங்கு ஆபத்தான, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தான நாடு என்றால் சீனா. ஆனால் சீனாவை பற்றி இவனுக்கு வாயே திறக்க மாட்டான். ஏன்னா சீனாவை பற்றி பேசினா இவனுக்கு ஓட்டு வங்கி இங்கே கிடைக்காது. ஆனால் சார் இப்போ அதை தாண்டி இப்போ நீங்கள் இந்த சர்வதேச அரசியலை பற்றி ஒன்று பேசும்பொழுது, இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுடைய உள்துறை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்த மத சுதந்திரம் சம்பந்தமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருமே வந்து விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, இந்தியாவில் மத சுதந்திரம் பாதிக்கப்படுது, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல், இதெல்லாமே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ இந்த அமெரிக்காவினுடைய அறிக்கையை நம்ம வேலிடாக எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சொல்கிறாங்க? இந்தியாவில் வந்து மத சுதந்திரம் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது உண்மைதான். அது அமெரிக்க நாதாரி, நீ சொன்ன நான் அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை விட ஒரு கொடுமையாக இன்னைக்கு வந்து பாலஸ்தீனில் வந்து குழந்தைகள் மருத்துவமனையில் வந்து குண்டு வீசி கொள்றான், அதுக்கு நீ ஆயுதங்களை கொடுக்குற இஸ்ரேலுக்குன்னும் போது நீ என்ன இங்கே வந்து விலக்கு பிடிக்கிறேன்னு கேட்குறேன் நான். புரிஞ்சுங்களா? இங்கே நடக்குது, இதை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், அதை போராடுறதுக்கு நாங்கள் இருக்கோம், கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். புரியுதுங்களா? ஆனால் நீ வந்து சொல்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்லைன்ற. இன்னைக்கு இஸ்ரேலில் என்ன நடக்குது, பாலஸ்தீனில் என்ன நடக்குது, லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள், குழந்தைகள், பெண்கள் தினந்தோறும் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இத்தனைக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுறது யார்? அமெரிக்கா தானே. உண்மையே இல்லைங்களா? அப்போ அமெரிக்காவை நம்ம எப்படி இந்த விஷயத்துக்கு வந்து சூப்பர், அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, எனக்கு ஆதரவாக நிற்கிறாரு, இப்படியெல்லாம் நம்ம வந்து குறுக்கு அரசியலெல்லாம் வேண்டான்றேன் நான். சரி, இப்போ நம்ம இந்திய அளவில் பார்த்துட்டோம் சார். இப்போ தமிழ்நாடு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இந்த எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், பல மேடைகள், அரசியல் மேடைகளை பார்க்கும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு வந்து தமிழ்நாடு தான் பாதுகாப்பு அப்படின்னு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் தான் வந்து உங்களுக்கான பாதுகாப்புன்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்நிலை எப்படி இருக்குது, சமூகம் சார்ந்த இஸ்லாமியர்கள் வந்து மற்ற மக்கள் எப்படி பார்க்குறாங்க அவங்கள? இல்லை, தமிழர்களுக்கேன்னு ஒரு பண்பு இருக்குது. அந்த பண்பு தான் இங்கே வந்து இவ்வளோ ஒரு சுமூகமாக இருக்க காரணம். அதுக்கு திராவிட கட்சிகள் தான், திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வந்து ஊரில் கல்யாணம், மாடல சந்தனம் மாரி பூசிக்கிறாங்களே தவிர, இங்கே மக்களுடைய பண்பாடு இது காலகாலமாக நீடித்து வரக்கூடிய ஒரு பண்பாடு. அப்படி இருக்கும்போது பிற மதங்களை மதிக்கக்கூடிய, பிற மனிதர்களாக மதிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய மக்கள் தமிழகத்தில் வாழ்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் நம்ம சொல்லாமே தவிர, அந்த பாதுகாப்பே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றது எப்படி ஒரு பல மலர்கள் சேர்ந்து ஒரு மாலையோ, அது போன்ற பலவிதமான கலாச்சார பண்பாட்டு கொள்கை உடையவங்க ஒரு மாலையாக இருக்காங்க இந்த தமிழகத்தில். அதனால் தமிழகத்தில் மட்டும் இல்லை, தென் மாநிலத்திலே அந்த நிலை தான், ஒட்டுமொத்த தென் மாநிலம் தாண்டி நம்ம பார்க்கும்போது சார், இப்போ ரீசெண்டாக அமீர் அவர்கள் கூட ஒரு நேர்காணல் சொல்லும் பொழுது, நாங்கள் இஸ்லாமியர்கள் என்றதுனாலேயே எங்களுக்கு வீடு கொடுக்காம பல இடங்கள்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு கூட இருக்கு. இன்னைக்கு கூட இந்த நாதாரி விஜய் போன்ற கூத்தாடிகள் வந்து திரைப்படங்களை முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு பயம் இருக்கு. இவங்க வந்தால் குண்டு வச்சுருவாங்களோ, இவங்க வச்சா. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வீட்டில் 4 போலீஸ் நுழைஞ்சோ என்ன குண்டான்னு தான் பரவுது. அது எந்த வழக்கு, ஒரு போலீஸ் வீட்டுக்குள்ளே போகுதாங்க,
அதேமாரி போலீஸும் என்ன பண்ணுறது, மீடியாவோட தான். இப்போ என்ஐஏ இருக்குது, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு இருக்குது. அடிக்கடி போகும்போது மீடியாக்காரனை கூட்டும் போய் அவனை விசாரித்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. பட் அது என்ன, அது அத்தனை ஊடகங்களையும் சென்னையில் 3 இடங்களில் என்ஐஏ சோதனை, 10 இடங்களில் தமிழ்நாட்டில் சோதனை நடக்குதா இல்லையா? சரி, வீட்டுக்குள்ளே புந்து என்ன பண்ணுற, செல்ஃபோனு சிம் கார்டு எடுத்துகிட்டு போகிறேன். சிம் கார்டும் செல்ஃபோனும் ஆயுதமா? இப்படி கேள்வி. ஆனால் அதன் மூலியமாக என்ன இருக்குது, அங்கே அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அந்த நபர்களையும் அந்த குறிப்பிட்ட அந்த வீடுகளையும் ஒரு பார்க்கும்போது அச்சத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை தான் உருவாகுது. அப்போ இந்த மாதிரி நிலை பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்கும் இந்த அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது. என்ன சொல்லுங்க, ஒரு பக்கம் நீங்கள் இஸ்லாமிய பேரரசு அதை பற்றி பேசினாலோ அல்லது கிலாஃபத் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேசினாவோ என்னையை கைது பண்ணி உள்ளே போட்டுறான். இந்த ஜனநாயகம் தேவையில்லை, தேர்தல் அரசியல் என்றது பொய் அப்படின்னு பேசினா அது இஸ்லாமிஸ்டாக பேசுகிறாங்க, இவன் பயங்கரவாதியாக இருப்பான், தீவிரவாதின்னு தூக்கி கைது போடுறான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகம் தேர்தல் இது தேவை, எனக்கு இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு கேட்டால் அரசியல் கட்சி அதுவும் கொடுக்குறது இல்லை. தமிழ்நாடு உட்பட இந்தியாவை முழுக்க சொல்கிறேன் நான். அது முஸ்லீம்களுக்கு உண்டான அரசியல் பிரதிநிதித்துவம் சரியான முறையை கொடுக்கறது இல்லை. அப்போது எனக்கு இது தேர்தலே வேணாண்டா, ஓட்டு போடுறது தப்பு, ஹராம்டா அப்படின்னு சொல்லி நான் இஸ்லாமிஸ்டாக பேசினா கூட குற்றம். சரி, நான் இப்படி பேசல, இந்த நாட்டில் வாழ்கிறோம், அதனால எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுங்க, நாங்கள் எம்பி ஆகிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், அமைச்சர்கள் ஆகிறோம்னு சொன்னால் அதையும் கூட இந்த அரசியல் கட்சி கொடுக்க தயாராக இல்லை. இன்றைக்கி மத்திய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை, உங்களுக்கு தெரியும். அப்போ நான் அதையும் பேசக்கூடாது, என்னை தீவிரவாதி, இது மத தீவிரவாதி அப்படின்வாங்க. அப்போ நான் இதை பேசினேன்னா இதையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிரதிநிதித்துவம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டிலையுமே அந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அதுலேயுமே இஸ்லாமியர்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்கிறாங்க. அல்ல, கொடுக்கறது இல்லைன்ற நான் கொடுக்கறது இல்லை. அப்படியே பிரதிநிதித்துவம்னு கொடுத்தா அவன் பெயரளவுக்கு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அவன் திமுகவுக்கு ஜால்ரா போடுறவன் திமுக கொடுக்குறான், அண்ணா திமுகவுக்கு ஜால்ரா போடுறோன்னா அண்ணா திமுகவுக்கு கொடுக்குறான், நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறது அவங்களுக்கு ஜால்ரா போடுறோன்னு தான் கொடுப்பாங்க. உண்மையான பிரதிநிதித்துவம் அந்த சமூகத்தின் சார்ந்த விஷயங்களையும் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நபருக்கு கூட்டு நம்ம பிரதிநிதித்துவம் பண்ணுன்றது பண்ணுறது இல்லைன்றான் யாருமே. அதில் வேறுபாடு இல்லை. திராவிட கட்சி இப்போ யார் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த மாதிரி வேறுபாடு இல்லை, எல்லாரும் ஒரே நிலையில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பேசும்போது திரைப்படங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆரம்பத்துலேருந்தே இந்த 90 காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக, அதாவது இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டக்கூடியதாக இருக்கட்டும், விஜயகாந்த் படங்களாக இருக்கட்டும், அல்லது இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள் வரும்பொழுது எந்த மாதிரியான எதிர்ப்புகள் இஸ்லாமிய இயக்கங்கள் கிட்டேருந்து வந்திருக்கு? இல்லை, எதுவுமே வரல. அப்போ நான் சிறையில் இருந்தேன். 2011 நான் விடுதலை ஆகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நிறைய படம் நடிச்சிருக்காப்புல, அதேமாரி அர்ஜுன் நடிச்சிருக்காப்புல, சரத்குமார் நடிச்சிருக்காப்புல, அப்புறம் கமலஹாசன் உன்னை போல் ஒருவன் படத்தில் நடிச்சிருக்கா. நிறைய படங்கள் அப்படி வந்திருக்கு, முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து சமூக விரோதியாக சித்தரித்து. பட் யாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக கடந்து போனாங்க. 2011 நான் விடுதலை ஆகிறேன், தடா சட்டத்திலேருந்து விடுதலை ஆகிறேன், 17 ஆண்டுகள் சிறையிலேருந்து விடுதலை ஆகிறேன். விடுதலை 2012 துப்பாக்கி என்ற ஒரு படம் வருது. அந்த படத்தில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டுறான். அது எப்படின்னா ஒரு ஸ்லீப்பர் செல்லுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரான். அந்த ஸ்லீப்பர் செல் எப்படின்னா அவன் கடையில் வேலை செஞ்சுருப்பாங்க, மளிகை கல்ல வேலை செஞ்சுருப்பாங்க, துணி கல்ல வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வரும், உடனே போய் குண்டு வைப்பாங்க. இங்கேருந்துன்னா வேற எங்கேயும் இல்லை, பாகிஸ்தான்லேருந்து உத்தரவு வரும், இவங்க போய் குண்டு வைக்கிற மாதிரி அந்த கான்செப்ட். அதை எதிர்த்து நான் போராட்டம் நடத்தினேன். அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தை வழக்கு போட்டேன். 1க்கு 4 முறை அந்த திரைப்படத்தை, அதாவது தமிழக வரலாற்றிலே ஒரு திரைப்படத்தை 4 முறை உயர்நீதிமன்றத்தில் போட்டு காமிச்ச படம் அந்த படம் மட்டும்தான். பார்த்துட்டு அதில் காட்சிகள் நீக்கப்பட்டது. இனி இது போன்ற திரைப்படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நீதியரசர் சசிதரனும் நீதியரசர் பானுமதியும் கடுமையான எச்சரிக்கை யாருக்குன்னு சொன்னால் விஜய்க்கு கொடுத்து தான் அந்த திரைப்படத்தை விட்டாங்க. ஆனால் அதன் பிறகு விஜய் நம்ம நாதாரி பீஸ்ட்ன்ற ஒரு படத்தில் முஸ்லீம்களை மறுபடியும் தீவிரவாதியாக காட்டினான். அதன் பிறகு கொஞ்சம் மற்றவங்க குறைஞ்சிட்டாங்க. இவன் பீஸ்ட்ன்ற படத்தை மறுபடியும் முஸ்லீமை தீவிரவாதி மாரி காட்டி ஒரு படம் எடுத்தான். இந்த கூத்தாடிகள் செய்யக்கூடிய இந்த நிலை இது மக்கள் மத்தியில், ஏன்னா திரைப்படமாக பார்த்துட்டு கடந்து போகிறதில்லை தமிழக மக்கள் இல்லையா? அப்படி போயிருந்தாங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் முதல்வர் ஆகிருக்க மாட்டார். எம்ஜிஆரை விட பன்மடங்கு நல்லவராக நம்பியார் பர்சனல் வாழ்க்கையில். அவரால் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியல.
அப்போ திரைப்படத்தில் வந்து அந்த ஹீரோஸும் காட்டினா மக்கள் அந்த ஹீரோ மாரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் திரைப்படத்தில் அவங்க சொல்கிறது என்னன்னா, நாங்கள் தீவிரவாதின்னு காட்டுறது யாருன்னா பாகிஸ்தான்காரங்களை தான் தவிர இந்திய இஸ்லாமியர்களை சொல்கிறது இல்லைன்றது தான் அவங்க குறிப்பிடுறாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி இப்போ பீஸ்ட் படத்தில் எந்த பாகிஸ்தான்காரன் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுவும் வேளச்சேரி இந்த பக்கம் வந்து மஹாலை ஹைஜாக் பண்ணான்? உனக்கு கற்பனை கூட முஸ்லீம்கள் தான் வரணுமா? முஸ்லீம்கள் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி எதனா ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நாங்கள் நிஜத்தின் அடிப்படையில் நாங்கள் கற்பனை கலந்து எடுத்திருக்கோம். அப்போ உன்னுடைய கற்பனை கூட என்னை எதிரியாக தான் நீ சித்தரிக்கிற. ஸ்லீப்பர் செல்லு, அந்த ஸ்லீப்பர் செல்லு துப்பாக்கியில் எடுத்த எங்கேருந்தோ பாகிஸ்தான். அப்போ உங்களை மாரி ஆட்கள் என்ன நினைப்பீங்க? அப்போது ரஹீம் பாய் பாகிஸ்தானில் தொடர்பு இருக்கும், அங்கேருந்து ஃபோன் நினைப்பாங்களா இல்லையா? அப்போ ஜென்ரலாக தோற்றம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பிரச்சனைகள், பேர் தோற்றங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு படம் எடுக்கணும்னா சமூக பொறுப்பு இருக்கணும். ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வராங்கன்னா அனைத்து தரப்பு மக்களையும் வெல்கம் பண்ணணும். அதுதான் ஒரு திரைப்படம் என்பது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு சந்தோஷத்துக்காக. நீ எடுக்கிறதே முழுக்க பொய் பித்தலாட்டம் இது. அதில் வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி நீ எடுப்பேன், அதை நம்ம வந்து கைத்தட்டி வரவேற்க முடியுமா? எப்படி முடியும்? நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு விஷயங்களுக்கு மிக பொறுமையாக பதில் தந்திருக்கீங்க. இது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம் சார்.